வணக்கம். தினக்குயில் செய்திகள். ஆண்கள் மட்டும் வழிபடும் பெண் தெய்வம், ஆடுகள் பலியிட்டு ஆண்கள் மட்டும் சாமி கும்பிடும் வினோத திருவிழா. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ளது முதல் நாடு கிராமம். இக்கிராம கண்மாய் கரையில் அமைந்துள்ளது எல்லை பிடாரி அம்மன் பீடம். வருடத்திற்கு ஒரு முறை புரட்டாசி மாதத்தில் ஆண்கள் மட்டும் வழிபடும் வினோத திருவிழா இங்கு நடைபெறுகிறது. கோவில் திருவிழா என்றாலே பெண்கள் பொங்கல் வைக்க, முளைப்பாரி எடுக்க என திருவிழாவே அமர்க்களப்படும். ஆனால் பெண் வாசனையே ஆகாத பெண் தெய்வம் ஒன்று உள்ளது என்றால் கமுதி அருகே உள்ள எல்லை பிடாரி அம்மன் தான். நீண்ட காலத்திற்கு முன் 5 ஆண்களோடு பிறந்த பெண் கெட்டுப்போனதாக அண்ணன் மனைவிகளால் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு உடலை பொதுமக்கள் பார்க்கும்போது அப்பெண் உடல் மாயமாகி எல்லை பிடாரி அம்மனாக மாறியதாக கதை உண்டு. பெண்களால் துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டதால் பெண்களை வெறுக்கும் எல்லை பிடாரி அம்மன் முதல் நாடு கிராம மக்களின் கனவில் வந்து தங்கள் ஊர் எல்லையில் இருந்து காவல் தெய்வமாக இருந்து காப்பாற்றுவேன் என்றும், என்னை ஆண்கள் மட்டும் வருடம் ஒரு முறை கைக்குத்தல் பச்சரிசி சாதம் செம்மறி ஆடுகளை வெட்டி பலி கொடுத்து வழிபட வேண்டும், அப்படி செய்தால் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கும், வேண்டுவது கிடைக்கும் என்றும் சாமி கும்பிடும் நேரத்தில் அப்பகுதிக்கு பெண்கள் வரக்கூடாது என கூறியதால் வருடம் ஒரு முறை இந்த ஆண்கள் திருவிழா முதல் நாடு கிராமத்தினரால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த திருவிழா நடக்கும் தேதி அறிவித்ததில் இருந்து ஒரு வார காலம் இப்பகுதிக்கு பெண்கள் யாரும் வருவதில்லை. ஒருவர் இந்த திருவிழாவின் போது தன் பெண் குழந்தைக்கு ஆண் குழந்தை போல சட்டை டவுசர் அணிந்து சாமி கும்பிட கூட்டி வந்து திரும்பி போகும்போது அந்த பெண் குழந்தை இறந்தது. இதனால் இப்பகுதிக்கு பெண்கள் யாரும் தப்பித்தவறி கூட வருவதில்லை. இந்த திருவிழாவுக்காக முதல் நாடு கிராமத்தில் ஊர் கூடி ஊர் வரி வசூலித்து இரவு 11 மணி அளவில் ஆண்கள் மட்டும் ஒன்று கூடி கால் படாதவாறு மண்ணெடுத்து பீடம் அமைத்து இன்று காலை முதல் மாலை அணிவித்து பொங்கல் வைத்து 39 செம்மறி கிடாய்கள் பலியிட்டு கரியினை மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, உப்பு போட்டு அவித்து கைக்குத்தல் அரிசி சமைத்து சாதம் உருண்டைகளாக உருட்டி எல்லை பிடாரி அம்மனுக்கு பூஜை செய்யப்பட்டு சாத உருண்டை மற்றும் கறி வந்து இருந்த ஆண்கள் அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. சிலர் பழங்காலத்தில் உணவு அருந்தியதை போல பனை ஓலையில் உணவை வாங்கி சாப்பிட்டனர். இங்கு எந்த பொருளையும் பெண்கள் பார்க்க கூடாது என்பதால் மீதம் இருந்த சாப்பாடு, விபூதி, பூஜை பொருட்கள் அனைத்தும் அங்கேயே புதைக்கப்பட்டது. ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் திருவிழாவிற்கு கமுதி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஆண்கள் மலர் மாலையுடன் வந்து எல்லை பிடாரி அம்மனை வழிபட்டனர். கறிவிருந்து என்றால் மது குடித்து கறி சாப்பிடுவது வழக்கம். ஆனால் இங்கு மது அருந்தி வந்தால் எல்லை பிடாரி அம்மன் தண்டனை கொடுக்கும் என்பதால் யாரும் மது அருந்துவது இல்லை. அதனால் போலீஸ் பாதுகாப்பும் தேவையில்லை.
தினக்குயில் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.